ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இன்று முதல் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது போன்ற கிரகங்களின் அமைப்புகள் எப்படி உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து சனி உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான மிக முக்கியமான இடமான 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பார். இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் சனி. ஏனெனில் சனி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான சஞ்சார அமைப்பாகும். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி மட்டும்தான் யோகாதிபதி. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக ஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான தொழில், வேலை, ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி இருக்கிறார். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக சனி இருப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சனிங்க. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கின்ற இந்த ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பது என்பது அபரிவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு பண தனங்கள் நிறைந்தவைகளாக, லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும். இந்த காலகட்டங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வலிமை வாய்ந்த ராஜயோகங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கிறார். சனி கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி தனக்கே உரித்தான லாபஸ்தானத்திற்குள், அதாவது குரு பகவானின் வீட்டிற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பான சஞ்சார அமைப்பு. 2027 ஜூன் மாதத்திற்குள் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜயோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும், சிரமங்களும், கஷ்ட நஷ்டங்களும், பிரச்சனைகளும், சங்கடங்களும், காரிய தடை தாமதங்களும் 2027 ஜூன் மாதத்திற்குள் விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பிரம்மாண்டமாக அதிரடியாக சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனி வாரி வழங்குகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் என்பது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுப்பது என்பதை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். உங்களுடைய கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்திற்குள் சனி நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான, அருமையான, சிறப்பு வாய்ந்த நல்ல பல பணவரவுகளையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் என அனைத்தும் பூர்த்தியாகும். சனி உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்குள் பயணிக்கும் போது உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கங்கள் சரளமாகும். பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும், சிக்கல்களும், சிரமங்களும், பிரச்சனைகளும், காரிய தடை தாமதங்களும் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. சனி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டின் சொந்தக்காரரான குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி தொழிலாதிபதி என்பது மட்டும் இல்லாமல் தொழில்காரகர். எனவே இதுவரையில் வேலை இல்லாமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தற்காலிக பணியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த தருணத்தில் அதுவாகவே உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு வழக்குகள், வம்பு, கேசு போன்ற அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான, லாபகரமான முடிவுக்கு வரும். இந்த தருணங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள், உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் தீரும். உங்களுடைய உத்தியோகம், வியாபாரம், தொழில் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் காணாம போகுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள் 2027 ஜூன் மாதத்திற்குள் சனியின் அமைப்பு காரணமாக வாழ்க்கையில் அற்புதமாக, அருமையாக உயர்ந்த நிலையில் செட்டில் ஆவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. சனியின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் சனி லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்குள் பயணிக்கக்கூடிய எல்லா காலங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ராஜயோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காலங்களாக அமைதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்டு. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியில் அமையும். உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான உத்தரவாதங்களை அவர் அள்ளி கொடுக்கிறாருங்க. இந்த மாதிரியாக குருவின் சஞ்சார அமைப்பும் சனியின் சஞ்சார அமைப்பும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு. சனி உங்களுக்கு பரம்பரையாக வரக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்புகளையும் பொன்னும் பொருள்களையும் சொத்துக்களையும் அள்ளி கொடுக்க இருக்கிறாருங்க. எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான உயர்வு காலகட்டமாக அமைதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், கீர்த்தி என அனைத்தும் உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும், சிரமங்களில் இருந்தும், கஷ்ட நஷ்டங்களில் இருந்தும், பல்வேறு விதங்களான பிரச்சனைகளில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இருந்தும் விடுதலை பெற்று வெளியில் வந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பெருங்கொண்ட பண வரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும்
வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சனி மற்றும் குரு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்கிறார்கள். உங்களுடைய கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்கு மட்டுமில்லாமல் பரம்பரை சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த தருணங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவுக்கு வருங்க. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தில் சனி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் குரு ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிப்பதும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான இடமாக அமைந்துள்ளது. இதுவரையில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்தித்தீராத பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டங்களில் சந்திக்கப் போகிறீர்கள். இந்த மாதிரியான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் உங்களுக்கு மறுபடியும் கிடைப்பதற்கு சுமார் 30 வருடங்களுக்கு மேல் ஆகும். எனவே இந்த மாதிரியாக குருவும் சனியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் கணக்கச்சிதமாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனியும் 2ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய குருவும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய சிறப்பு வாய்ந்த வேலைகளை செய்கிறார்கள். எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலம் ராஜயோக காலம் என்பது மட்டுமில்லாமல் பொற்காலமாக அமைகிறது. இந்த காலகட்டங்களில் பிரம்மாண்ட கிரகமான ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்குள் பயணிக்கிறார். 10ல் ஒரு பாவி இருப்பது சிறப்பு. ராகு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அந்தஸ்தை கொடுப்பார். மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் மூலமாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பல உயர்வுகள் நிறைந்து உண்டு. இந்த காலகட்டத்தில் மற்றொரு சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். வைத்துக் கொண்டிருக்கின்ற வண்டி வாகனங்களுக்கு செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு சனி ராகு போன்ற கிரகங்களால் அடித்து நொறுக்கப்படும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பண வரவுகளும் கண்டிப்பாக உண்டு. பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையை பெறுவதால் கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். லாபகரமாக அமையும். நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழில் தற்போது லாபகரமாக மாறி பணவரவுகள் அதிகரிக்கும். பல்வேறு இடங்களில் புதிய வியாபாரம் மற்றும் தொழில் கிளைகளை திறப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும். எனவே உங்களுடைய உற்பத்தியை அதிகரித்து பணவரவுகளை லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சனி குரு ராகு போன்ற கிரகங்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இனி யாராலும் உங்களுடைய வளர்ச்சிகளை தடுக்க முடியாது. ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி தற்போது அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். சனியால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது மட்டுமே தான் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் பண வரவுகளுக்கும் எந்த விதமான குறையும் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாமே உங்களுக்கு நடந்தேறும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும். ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் அவரவர் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் கஷ்ட நஷ்டங்கள் இக்கட்டுகள் சங்கடங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். சொந்த தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். வியாபாரத்திலும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் உண்டு. இரும்பு எந்திரம் வண்டி வாகனங்கள் போன்றவற்றை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டுங்க. மக்கள் தொடர்பில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உண்டு. இந்த சனி மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வருவதற்கு இன்னும் 30 வருடங்கள் ஆகும். எனவே தற்போது உங்களுக்கு உச்சபட்ச நன்மைகளை வளர்ச்சிகளை பண வரவுகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பார். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க இருக்கிறது. சனி லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வாரி வழங்குகிறார். தற்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். குரு ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கும் என்றாலும் சனி வலுவாக பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அவ்வாறான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. குருவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அவமானங்கள் விபத்துக்கள் மன உளைச்சல்கள் மன சங்கடங்கள் எல்லாம் சனியால் விலகும். குருவின் அமைப்பு காரணமாக பண இழப்புகளும் வழக்குகளும் வம்புகளும் கோர்ட்டு கேசுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சனியின் அற்புதமான அருமையான அமைப்பு காரணமாக இவையெல்லாம் தவிர்க்கப்படும். குரு 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். குரு உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்குவார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 2ஆம் இடத்திற்குள் தற்போது குரு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பானதாகும். குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2ஆம் இடத்திற்கான காரகத்துவங்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்வார். எனவே இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக நல்ல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் புதிய நபர்களின் சேர்க்கை ஏற்படும். அதாவது திருமணம் கைகூடி அதன் மூலமாக மருமகனோ மருமகளோ வருவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை வருவதற்கோ அதிர்ஷ்டங்களை குரு அள்ளி கொடுப்பார். தனக்காரகரான குரு ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். பணம் கட்டுக்கட்டாக சரளமாக உங்கள் கையில் புரளும். ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தான அதிபதி. எனவே திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும்.
தனஸ்தானத்தில் குரு பயணிக்கும் போது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பெருந்தொகையான பணவரவு உங்களை வந்து சேருங்க. இன்னும் சொல்ல போனால் குரு ரிஷப ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியும் கூட என்பதால் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான லாபாதிபதியான குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது பணவரவுகள் என்பது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்த பல்வேறு விதங்களான கஷ்டங்களை பேசியே தீர்க்க முடியும். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து சுமார் 1 வருட காலங்களுக்கு குரு உங்களுக்கு ராஜயோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வாரி வழங்குகிறார். குருவின் சஞ்சார அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டங்களையும் நல்ல வளர்ச்சிகளையும் நல்ல உயர்வுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும். ஏதோ காரணத்தினால் பிரிந்திருந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேர முடியும். அது மட்டுமில்லாமல் அந்யோன்யம் அதிகரித்து கட்டில் சுகம் சிறப்பாக இருக்கும். இதுவரையில் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் உங்களை வந்து சேரும். குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணிக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பணவரவுகள் பிரம்மாண்டமாக இருக்கும். பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். தற்போது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியும் லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பதும் குரு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிப்பதும் உங்களுக்கு ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது.